இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சிக்கு. ஆனாலும் ஊரில் இருந்து கொண்டு வந்த இந்த முருங்கையிலெல்லாம் வாடி போயிடக்கூடாதுன்னு பயம் ஆகிட்டு எனக்கும் முருங்கைக்கு இருக்கும் ஒரு அழகான ஃப்ளாஷ்பேக். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் மாமியார் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்ண மொதல் டாஸ்க்கு இந்த முருங்கையிலே வேணால் நான் பிச்சு தரட்டுமா அப்படின்னு வாலண்டியராக போயிட்டு வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்தவ தான். இதுக்கு ஒரு எண்டு இல்லையா சார்னு போய்கிட்டே இருக்காங்க. எங்கள் அத்தை சோறு குழம்பு கூட்டன் எல்லாம் வச்சாச்சு. நான் இதோட போராடிட்டுறேன். இம்ப்ரெஸிங் மிஷன்லாம் அன்றைக்கி நான் ஃபெயிலாக போயிட்டேன். அப்போதுலேருந்து இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனாலும் உடம்புக்கு நல்லதல்லவான்னு எங்கள் அம்மாட்ட எப்படிமா ஈஸியாக உரிக்கேன்னு கேட்டால் கையில் வச்சுட்டு ஆட்டு கொஞ்சம் கீழே உள்ள மீதி அப்படி இப்படி உரினாங்க. நல்லா இஷ்டப்போக்கு குறித்து எடுத்ததுனால அங்கங்கே குட்டியாக நார் இருக்க தான் தெரிஞ்சது. ரொம்பலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல. சரி சாப்பிடும்போது வாயில் வந்துச்சுன்னா தூரத்துக்கு போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இந்த கருவேப்பிலை வேற இருந்துச்சு. அதை வேலையை உட்காந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி பண்ணால் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும்னு பார்த்தேன்னா சரி அந்த மாதிரி பண்ணலாம். மீதி இருக்கிறத டப்பாவில் போட்டு டிஷ்யூ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது எத்தனை மாதம் வருதுன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ வேலைப்பாடு உட்காந்து பண்ணிக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் கடையில் வாங்கின சாப்பாடு தான் இன்றைக்கி. நான் மட்டும் தான் வீட்டிலங்கிறதுனால வெளியே வாங்கியாச்சு. நல்லா சோறு குழம்புன்னு இதில் கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரையை நல்லா வச்சு எடுத்து முழுங்கி தீர்த்துட்டேன்.